4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரையில் கால நிர்ணயம் செய்யப்பட்டு 1 மாத கால நிர்ணயம் செய்யப்பட்டு 1 மாசத்துக்குள்ள எல்லாருடையும் கணக்கீட்டு படிவம், அதாவது நாம வாக்காளராக சேருகிற அது விண்ணப்ப படிவம், அதைத்தான் கணக்கீட்டு படிவம்னு சொல்றோம். அந்த கணக்கீட்டு படிவம்னா கூட சில பேருக்கு புரியாது. ஆக நம்ம வாக்காளர் சேருவதற்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, ஒரு ஃபாரம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு தேதி 14, ஆக 10 நாள் முடிஞ்சு போச்சு. இந்த மிச்சம் இருப்பது எத்தனை நாள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த ஃபாரத்தை நான் வாங்கி பார்க்கிற போது நமக்கு பெரிய குழப்பமே வருது, தலை சுத்துது. ஆக தமிழ்நாடு இன்னைக்கு அது குறித்து புலம்பிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அவருடைய தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதே போல கேரளாவில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்கட்சி மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியும் ஒன்று சேர்ந்து அவங்களும் போராட்டத்தை நடத்தி சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டு அவங்களும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கு, அது எதிர்கட்சியாக இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தா அவங்க எதிர்கட்சியாக மட்டும் இல்லை, உதிரி கட்சியாக கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதாவது தங்களுடைய கட்சியை டெல்லியில கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு அந்த எஸ்ஐஆர் ஆதரிக்கிற அவங்க போட்டிருக்க கண்டிஷன் எல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில அவங்க அடமானம் வச்சிருக்கிறாங்க, அதை ஆதரிச்சிட்டு இருக்கிறாங்க. கூச்சமே இல்லாம எதிர்ப்பு தெரிவித்து எல்லா கட்சியும் உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம். ஆனா இங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதை ஆதரித்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகிற வெட்கக்கேடு இன்றைக்கு நாட்டில் நடந்துட்டு இருக்கு. மக்களை சந்திக்க அவங்களுக்கு தெம்பு இல்லை, அதனாலதான் இந்த குறுக்கு வழியை நாடி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, தொகுதி முழுக்க ஒரு பூத்து விடாம சுற்றி சூழணும். அந்த கணக்கீட்டு படிவங்கள் இறப்ப மக்களுக்கு நாமெல்லாம் உதவியாக இருக்கணும். தேர்தல் ஆணையம் நியமிச்சிருக்கக்கூடிய பிஎல்ஓக்கும் மக்களுக்கும் இடையில நம்ம BLA 2 தான் துணை நிற்கணும், உதவி பண்ணணும், ஆலோசனைகளை வழங்கணும். அதை பூர்த்தி செய்வதற்கான எல்லா வகையிலும் நீங்கள் துணை நிற்கணும் என்று நான் உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். குளத்தூர்ல வெற்றி என்பது நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பணியை பொறுத்த வரைக்கும் நான் வெற்றி பெறுவது என்பது எனக்கு எதுக்கு எண்ணத்தை விட உங்களுக்கு தான் அதிகமான. நான் எப்போதுமே குளத்தூருக்கு வருகிற போதெல்லாம் சொல்வதுண்டு, என்னதான் நான் திமுக தலைவராக இருந்தாலும், என்னதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாலும், நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திற்கும், ஏன் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும், எல்லா மாவட்டத்திற்கும் சென்று சுற்றி சூழ்ந்து கொண்டிருந்தாலும், ஆனால் குளத்தூருக்கு வருகிற போது எனக்கு பெரிய உத்வேகமும் உற்சாகமும். வழங்கக்கூடிய வகையில் நீங்கள் வரவேற்பு தந்துகிட்டு இருக்கிறீங்க தொடர்ந்து. 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு முறை 2 முறை நானும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறேன். ஆகவே இந்த வாக்காளர்களை சரிபார்க்கின்ற SIR என்ற நிலையில் இருக்கக்கூடிய வாக்கு சேகரிக்கிற பணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பணியில சுணக்கம் இருந்து விடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 4ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் சொன்னாலும் 10 நாள் முடிஞ்சிடுச்சு. ஆக இன்னைக்கு தேதி 14, நிமிஷம் இருப்பது இன்னும் 15 நாள் தான். ஆக அதற்குள்ளாக முடிக்கின்ற அந்த பணியில் ஈடுபடுகிற நம்பிக்கை நண்பருக்கு அந்த பணியை வெற்றிகரமாக முடித்து தாருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு, எப்படி குளத்தூர் தொகுதி மற்ற தொகுதிகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறதோ, அதே போல SIR பிரச்சனையில முறையாக வாக்கு சேகரிக்கிற பணிகளையும் முதலிடத்தை பெறக்கூடிய வகையில் நீங்கள் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு வளர்ந்து இருக்கிறது. ஆகவே இந்த பணியை நிறைவேற்றி தாருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு
உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றமைக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயபூர்வமான நன்றி 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 என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.